இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கேஜிஎஃப்ல இருந்து கலாவதிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. என் மகளுக்கு திருமணம் நடக்கலை, 4 வருஷம் வரன்னு பார்த்தேன், நடக்கலை. நான் ஜாய் டிவியில் 7:30 மணி தோறும் நான் பார்ப்பேன், நம்பிக்கையில் சந்தோஷம் நிகழ்ச்சி பார்ப்பேன். அம்மாட்ட ஒரு 4-5 தடவை நான் ஜெபம் பண்ணேன். என் மகளுக்கு நல்ல ஒரு வெளிநாட்டு மாப்பிள்ளை கொடுத்து, நல்ல ஆண்டவரை சேவிக்கிற மகனை கொடுத்து, நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குற மகனை கொடுத்து என் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஜாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூகத்திலிருந்து கூறுகிறேன். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பேன்னு நம்புகிறேன். உங்கள் ஒருவருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஊழியத்தை நான் இதுவரை தாங்கலை, இந்த சுவிசேஷ ஊழியத்தைன்னு சொல்கிறவங்க இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் தாங்கலாம். ஜிபே நம்பரு நாங்கள் இதில் டிவியில் போட்டு விடுவோம். நீங்கள் அதை பார்த்து உங்களால் முடிஞ்ச காணிக்க என்ன செய்யலாம்,
நீங்கள் அனுப்பலாம். ஏன்னா ஊழியத்துக்கு நிறைய தேவைப்படுது. எந்த எந்த ஒரு சப்போர்ட் எனக்கு கிடையாது. எந்த சபை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் சப்போர்ட், யார் உள்ளத்தில் ஆவியானவர் ஏவுறாரோ இந்த நல்ல வேலைக்கு ஒப்பு கொடுப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது டிவி ஒளி ஆரம்பித்து கர்த்தருடைய கிருபையால் அவர் சொல்லி ஆரம்பித்தான். என்னுடைய சேமிப்பு ஒரு 30,000 வச்சுருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது, மாதம் மாதம் 500 பேங்கில் போட்டு சேர்த்தது. ஆரம்பத்தில் 10 வருஷத்துக்கு முந்தி 16வது வருஷம் ஆண்டவர் சொன்னார், நீ டிவி ஒளி ஆரம்பின்னு சொல்லும்போது ஒரு இது இல்லை. அப்போ தமிழன் டிவி போட்டோம். ஜாய் டிவி ஆரம்பித்தோடனே ஜாய் டிவி அதில் போட்டோம் ப்ரோக்ராம். அப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்னத்தை வச்சு நான் ஆரம்பிக்க சொல்கிறீங்கன்னு. அப்போ நீ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருக்கல, அதை எடுத்து நீ இந்த ஊழியத்தில் போடுன்ட்டார். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலத்துக்காக அந்த 30,000, எனக்கு பையன் கிடையாது, பொண்ணுங்க தான். அப்படி கட்டி கொடுத்துட்டா அவங்களாம் செய்வாங்களா என்னன்னு தெரியாது. ஆகவே ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்காருக்கும் எல்லாமே போச்சு, எல்லாம் இழந்துட்டார். நீங்கள் ஊழியம் கொடுத்துருக்கீங்க, அந்த ஊழியத்தை வச்சு தான் நாங்கள் என்ன செய்யணும், சாப்பிடணும். அப்படி தான் இருக்கிறோம் நிலமை. அப்படிங்கிறப்ப நான் எப்படி ஆண்டவரே இதை நான் தொடர்ந்து செய்ய முடியுமா அப்படின்னு நான் கேட்குறப்ப ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிறது என்ன, அதை விதை. சரி, அந்த வெறும் 30,000 பேங்கில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து ஊழியத்தில் போட்டாச்சு. அது கரெக்டாக இருந்துச்சு. அந்த ப்ரோக்ராமுக்கு தமிழன் டிவி அப்போ போட்டோம், ஒரு 1/4 மணி நேரம் போட்டோம். அப்போ அதுக்கு அது கரெக்டாக இருந்துச்சு 5 ப்ரோக்ராமுக்கு. அப்போ அது மறு மாதம் என்ன செய்கிறது, ஆண்டவர் சொன்னார் அந்தந்த நாளுக்கு அவர் தருகிறார். அன்னைக்கு அப்படி ஆரம்பிக்கிட்ட அந்த டிவி ஊழியம்தான் இப்படி 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருச்சு. கர்த்தர் 10 ஆண்டுகளாக ஒரு கடன் இல்லாமல் கர்த்தர் நீங்கள் கொடுக்குறதெல்லாம் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போய்கிறது. எனக்கு ஒன்று தெரியும், நான் பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வச்சுருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி. நாளை தினத்தை குறித்து நான் கவலைப்படுறதில்லை. எப்போல்லாம் நான் ஒரு 5,000 10,000 சேர்த்து வச்சா கூட ஆண்டவர் அதை கொடுன்றுவார். நம்ம ஜீவனத்துக்குன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நாளைக்கா நீ கவலைப்படாத, நாளை தினம் அதுக்காக கவலைப்படும். சரி, நாளைக்கு ஒரு முடியலை, ஏன்னா எனக்கு ப்ரெஷரு, சுகரு, கொலஸ்ட்ராலு, எலும்பு பிரச்சனை எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மெடிசன் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒரு நாளாக அன்கண்டிஷன் ஆகிட்டேன். என் பேர் இருந்ததுனால தப்பிச்சேன். ஒன்றே ஃபோன் அடித்து அவங்களுக்கு அடிச்சு டாக்டர் வீட்டுக்கு வந்து அப்படிலாம் தேவைகள் இருக்கே ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் சொன்னார், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும், நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத, சுவிசேஷ ஊழியத்தை செய். சுவிசேஷ உனக்கு அறிவிக்காவிட்டால் உனக்கு ஐயோ. அப்போ ஆண்டவரே இதை சொன்னதுனால அவருடைய சுவிசேஷம் நம்பர் 1 சுவிசேஷம் அறிவித்தது ஏசப்பாதன். அடுத்து பவுல் எல்லா இடங்களையும் சுவிசேஷம் அறிவித்து என்ன செஞ்சார், சபையை ஸ்தாபித்தார். சபை போகிற இடங்கள்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது இல்லையா. அப்போ கர்த்தருடைய கிருபையால் நிறைய சபைகள், கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒரு 4 சபைகள் அதாவது எனக்கு சபை அழைப்பு கிடையாது, சுவிசேஷந்தான். சுவிசேஷம் அறிவித்து எனக்கு தெரிய ஒரு 4 சபைகள் உண்டாயிருக்குது. 4 பேருமே நல்ல ஆத்துமாக்கள் நிறைய வருது. 4 5 தெரியல. அப்போ கர்த்தர் ஏன்னா ஆத்துமாக்களை சம்பாதித்து ஒரு தொழுவத்தில் அந்த ஆடுகளை கொண்டு சேர்க்கணும். அதுதான் என்னுடைய தரிசனம். ஆத்துமாக்களை சம்பாதிச்சு அப்படியே விட்டுட்டு போகிறது கிடையாது. நம்ம நல்ல ஒரு சபையை வழி காமிக்க, நல்ல ஸ்பிரிச்சுவல் சபையை, சத்தியத்தை சத்தியமாய் பூதிக்கிற சபையை நம்ம என்ன செய்யணும், அந்த ஆடுகளுக்கு காமிக்கணும். நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்த காமிக்கணும். அதுதான் என்னுடைய அழைப்பே. அப்போ எனக்கு அந்த சபை கட்டுற அழைப்பு இல்லை. சரி, ஏன் சொல்ல வரேன், நான் நிறைய பேர் இவாஞ்சலிக்கு சபையை வச்சுக்கிட்டு ஆத்துமாக்கெல்லாம் உட்காந்து தவிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஊழியர்களுக்கு சபை அழைப்பே கிடையாது. ஆத்துமாக்களே வரமாட்டாங்க. அவங்க குடும்பம் இன்னும் ஒரு ஆள் 2 பேர் வருவாங்க. எத்தனை வருஷம், 15 வருஷம் 20 வருஷமா. உங்களுக்கு சுவிசேஷ அழைப்பு தானே, சொல்லிட்டு போயிட்டே இருங்க நீங்கள் அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்கவே இல்லை. சொந்த வீடுகளால் சர்ச்சை வச்சுக்கிறேன்னு வச்சு ஒருத்தர் கூட வரல. அப்புறம் மாதிரி இன்னொருத்தர் அப்படித்தான், அழைப்பு கிடையாது. அவர் நாளடைவில் ஸ்கூட்டர் கடை வைக்க ஆரம்பிச்சிட்டார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அங்கே ஜெபமே கிடையாது. சொந்த சர்ச்சு கட்டினார், ஒரு நிறுவனத்தில் சேர்ந்தார். ஏன் சொல்ல வரேன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அறிவிக்கிட்டால் நமக்கு ஐயோ. சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவங்க சுவிசேஷம் தான் அறிவிக்கணும். சபையை கட்டி மக்களுக்கு இடரல் உண்டாக்கக்கூடாது. மேய்ப்பன் எப்படியோ அப்படி தான் ஆடு வரும். ஆகவே ரொம்ப மேய்ப்பர்கள் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. உங்கள் ஆடுகள் மேலே கவனமாக இருங்க, ஆடுகள் மேலே கவனம் இருங்க. ஏன்னா குள்ள நரிகள் நிறையா உள்ளே வருது.
கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர்கள் நிறைய வருவாங்க, கள்ள உபதேசம் நிறைய இருக்குது. ஆண்டவர் ஆடுகளை குறித்து உங்கள்கிட்ட தான் கணக்கு கேட்பார், வேறு யார்ட்டும் கேட்க மாட்டார். உன்னை நம்பி கொடுத்தனே, நீ எப்படி இருக்கிற? தசமாவத்துக்காக நடத்தாதீங்க, அவங்கள காணிக்கைக்காக நடத்தாதீங்க, பரலோகத்துக்கு நேராக நடத்துங்க. நான் ஆண்டவர்கிட்ட அதையும் சொல்லுவேன். ஆண்டவரே, நான் யார் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லுவேன். ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். எப்படியோ ஆண்டவர் கொடுக்குறாரு, அவ்வளோதான். என்னை பொறுத்தவர் எப்படி வருது, யார் கொடுக்குறா, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் கொடுக்குறாரு, யார் மூலமாவது பேசுகிறாரு. எனக்கு ஒன்று தெரியும், வெள்ளி பணம் மீன்லேருந்து ஆண்டவர் கொடுத்தாரா? கழுதையிலேருந்து ஆண்டவருடைய வார்த்தை வந்ததா? வரும். காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தாரா எலியாவை? செய்வார். எனக்கு அந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்குது. யாருக்காகவும் என்னவும் நான் ஓதாட்சியம் பார்க்குறதே கிடையாது, மனுஷரை பிரியப்படுத்துறதும் கிடையாது. என்னை என்ன பண்ணாலும் பண்ணட்டும். ஆனால் நான் சத்தியத்தை சத்தியமாக தான் சொல்லுவேன். அதனால் சத்தியத்தை சொல்வதனால நான் சத்துருவானேனோ பரவாயில்லன்றுவேன். பிறகு வருவாங்க ஒரு நாள் எல்லோரும். நான் சத்தியத்தை சொல்லும்போது சிலருக்கு பிடிக்காது, அப்படியே விலகி போவாங்க. பிறகு கொஞ்ச நாள் கழித்து வருவாங்க பாருங்கள். அதை நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். சரி, இப்போ ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். இந்த தேவ செய்தி விரோதமாக எழும்புற ஆயுதம் நசனா ஏசாந்தத்தில் வாய்க்காமலே போவதாக. ஆவியானவர் இறங்க, சொஸ்த புத்தி உள்ளவர்களாய் ஒருவரே மாற்றுங்க ஆண்டவரே. இந்த சத்தியம் 100 மடங்கு மக்கள் மத்தியில் கிரியை செய்யட்டும். முள்ளுள்ள விதைகளில், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையாக இராதபடி, கற்பாறை மேல் விதைக்கப்பட்ட விதையாக இராதபடி, வழியருகே விதைக்கப்பட்ட விதையாக இராதபடி, கத்தர் ஒரு நல்ல நிலத்து விதைக்கப்பட்ட விதையாக மாற்றுங்கப்பா. வசனம் 100 மடங்கு மக்கள் மத்தியில் கிரியை செய்யட்டும். வசனத்தை அப்படியே தியானித்து கொண்டே இருக்கட்டும். தியானிக்கிற வசனம் அவர் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். வசன பொறிக்கு பிசாசை இயேசு கிறிஸ்துவை சபிச்சு பார்த்து தள்ளுகிறேன் இயேசு நாமத்தை பிதாவே, ஆமென், ஆமென். தானியேல் 1:8 செய்தியுடைய தலைப்பு, தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான். இதான் செய்தியுடைய தலைப்பு. நம்முடைய தீர்மானம் எப்படி இருக்கிறது? அந்த நாட்களில் பாபிலோன் என்றாலே குழப்பம். பாபிலோன் நாட்டில் இருக்கார். அவர் சிறையாக கொண்டு வரப்பட்டவர், நாடு கடத்தப்பட்டவர். எருசலேம் நகரத்தார் அவர், எருசலேம் நாடு. ஆனால் அவரை பாபிலோனு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 4 பேரை, தானியேல், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ. இந்த 4 பேர் நாடு கடத்தப்பட்டவர்கள். அங்கே கல்தேயர் மொழி தான் உண்டு. இப்போ நம்ம தேசத்தில் இந்தி மொழி எப்படி இருக்கோ, இப்போ தமிழ்நாடு ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மொழி இருக்குது. அதே போல் அங்கே கல்தேயர் மொழி தான் அந்த நாட்டில். கல்தேயரை படிக்க வைக்கிறாங்க. அந்த 4 பேரும் படிக்கிறாங்க, தேர்றாங்க. அப்புறம் அந்த அந்த அரசாங்கம் பதவிக்கு ஆள் எடுக்கிறாங்க, இராணுவங்களுக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்போ மத்திய சர்க்கார், அது மத்திய சர்க்கார் பாபிலோன். அப்போ அது ஆள் எடுக்கும்போது இவங்களையும் அதில் சேர்க்கணுன்னு சேர்றாங்க. இவங்களும் சேர்றாங்க, நமக்கு வேலை கிடைச்சா நல்லது தானே. ஆனால் அதுக்கு முன்பாக அவங்க செலக்டான எல்லாருக்கும் நல்ல உணவு கொடுக்கணும், ஆரோக்கியமுள்ள உணவை கொடுக்கணும். இப்போ இராணுவத்தில் இருக்கிறவங்களும் நல்லா பயிற்சி கொடுப்பாங்க, போலீஸுக்கு நல்லா பயிற்சி கொடுப்பாங்க, அப்படி நல்ல ஆகாரமும் கொடுப்பாங்க. ஆனால் அந்த நாட்டுடைய பழக்கம் என்னென்னா, அது விக்கிரங்கள் நிறைந்த ஒரு தேசம். அங்கே விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த ஆடு மாடு பலியிடுவாங்க இல்லையா, அதையெல்லாம் இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அந்த செலக்ட் ஆகி பயிற்சிக்கு ஆள் சேர்த்துருக்காங்கள, அந்த பயிற்சியாளர்களுக்கு இதை கொடுப்பாங்க, சாப்பாடு, நல்ல சாப்பாடாக, முட்டை, கறி, மீன், அது இதுன்னு. அப்போ இவன் அதை பார்க்குறான். அதாவது பிராந்தி, அது இது பானம், ராஜாவின் பானம், மதுபானம் எல்லாம் தான் அங்கே இருக்கும். அப்போ கல், சாராயம் இதெல்லாம் கூட இருக்கும், விஸ்கி அதெல்லாம் கூட இருக்கும். அப்போ அந்த பாத்திரத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், பானம் பண்ண மாட்டேன், தீட்டுள்ளவனாய் நாம் கருதப்படக்கூடாது, என் ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஆகவே பாருங்கள், அந்நிய தேசத்துலேயும் அவங்க வைராக்கியம் எடுக்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு ஆளை நியமிக்கிறாங்க, ஒரு அமைச்சரை. அந்த அமைச்சர் கூப்பிட்டு கேட்குறாரு, அமைச்சர் அதாவது எல்லாருக்கும் சாப்பாடு போடும்போது இவங்களுக்கும் அதை கொடுக்கும்போது இவங்க சாப்பிடலை. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு நீங்கள் ஒரு 10 நாளைக்கு காய்கறி சாப்பாடு கொடுங்க, மரக்காய்கறியில் கொடுங்க, மற்றவங்களுக்கு எங்களையும் நீங்கள் நிறுத்தி பாருங்கள், அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வர்றோம், இப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இதெல்லாம் சாப்பிட மாட்டோம். தானியேல் ஒரு தீர்மானம் எடுத்தான், தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு. ஏன்னா பைபிள் எழுதப்பட்டிருக்கு, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் நீங்கள் அதை குறித்து தெளிவாக வாசிக்க முடியும். 10வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக அதில் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குன்னா 1 கொரிந்தியர் 10:20, அஞ்ஞாலிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கல்ல
பேய்களுக்கே பலியிடுகிறாள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களுடைய ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. இந்த வார்த்தையெல்லாம் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு நன்றாக தெரியும். அதனால் கர்த்தருடைய பாத்திரத்திலையும் பேய்களுடைய பாத்திரத்தையும் நாங்கள் பானம் பண்ணவே கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கக்கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவர்களையும் நாம் பலவான்களா என்று சொல்கிறார். பவுல் எழுதுகிறார், கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். அப்போ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இதைத்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் கை கொண்டாங்கன்னு பார்க்குறோம். அந்த பாபிலோனில் விக்கிரங்களுக்கு படைச்சதை புசிக்க கொடுக்கும்போது கல்தையர் எல்லாரும் வாங்கி நல்லா சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த 4 பேர் மட்டும் அதை தொடவே இல்லை. அப்போ அதுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரியிடம் இவங்க போய் கேட்கும்போது அவங்ககிட்ட கர்த்தர் தயவிறக்கம் கிடைக்க பண்ணார். சரிப்பா, 10 நாள் தானே கேட்குறீங்க, நாங்கள் 10 நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுக்கலப்பா, எந்த ஆட்டுக்கறி எந்த மாட்டுக்கறி எதையும் நாங்கள் கொடுக்கலப்பா, காய்கறியே தரோன்னு காய்கறிகள் தந்துட்டு 10 நாள் கழிச்சு அந்த கல்தையர் அந்த பயிற்சியை எடுக்கிறாங்களே அவங்களையும் இந்த எருசலேம் நகரத்தாராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த தானியேலையும் கொண்டு வந்து நிறுத்தும் போது பார்த்தா இவங்க முகம் அவ்வளவு அழகாக இருக்குது. தானியேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிரகாசமாக இருக்காங்க. அவங்கள பார்க்கல இவங்க பலவானாக இருக்காங்க. உடனேயே பாருங்கள், ஆண்டவர் ஒரு வித்தியாசத்தை காமிச்சார். அந்த 4 பேரையும் கர்த்தர் சகல எழுத்துலையும் வல்லவராக மாற்றினாராம், ஞானத்தில் வல்லவராக மாற்றினாராம். பார்த்தீங்களா? அப்போ நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுக்கும்போது நம்ம உலகத்தரோடு ஒத்து போகக்கூடாது, பிறருடைய பாவத்துக்கு உடன்படவும் கூடாது. கர்த்தரை மட்டுமே நம்பணும். கர்த்தருடைய கட்டளை, நீதி, நியாயங்கள், கற்பனைகள், அவருடைய வழியில் வேதம் என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம நடக்கணும். அப்போ தான் அதுதான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். 1000 பேர் 1000 இதை சொல்லிட்டு போவாங்க, எல்லாரும் சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர்னா யார்? வேத வசனம் தான் கர்த்தர், வேத வசனம் தான் இயேசு தான் வேத வசனம். ஏன்னா அவருடைய வார்த்தை ஒன்று கூட தரையில் விழுகாது. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை எப்படி இருந்ததான்? தேவனாக இருந்ததான். இப்போ வார்த்தையை நம்புங்க. பாருங்கள், இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி தன்னை தீட்டுப்படுத்தாதபடி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. உடனே ஆண்டவர் அந்த அதிபதிகிட்ட தயவு கிடைக்க பண்ணுறாரு. அப்போ இன்றைக்கி ஏன் அதிகாரிகள் மேலே நமக்கு தயவு இருக்கம் இல்லை அப்படின்னா, நம்ம எந்த வகையில் தீட்டுப்படுறோம்? ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை சாப்பிட்றோம், இல்லைன்னா குடிக்கிறோம், அல்லதுன்னா பேசுகிறோம், இல்லைன்னா நடக்கிறோம். சங்கீதம் 1ஆவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்குல்ல, பாவிடு வழியில் நீ நிற்காத அப்படின்ருக்கு. துன்மார்க்கர் வழியில் நீ நடக்காத, இரவும் பகலும் நீ என்ன செய்ய? வேதத்தை தியானி. அப்படி நம்ம செய்கிறோமா? பாருங்கள், அந்த தானியேல் அப்படி தான் இருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதை கைப்பற்றினாங்க. அதனால் பாருங்கள், அவங்களுக்கு ஞானம், வேகம், புத்தி, அறிவு, சகல வேலையிலையும் சகல எழுத்துலை வல்லவராக ஆண்டவர் மாற்றிட்டார். அது மாத்திரமல்ல, அவங்கள வேலையில் செலக்ட் ஆனாங்க. மற்றவங்க செலக்ட் ஆனாங்களோ இல்லையோ, ஏன்னா தேவனை தொழுது கொள்ளாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்கள் ஆண்டுடைய வழியில் நடந்து பாருங்கள், அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். பூமியில் சகல ஜாதிகளை பார்க்கல உங்களை மேன்மையாக வைப்பார். நீங்கள் தான் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவருக்காண்டி நான் அதை தொடமாட்டேன், தீட்டுள்ளதை தொடமாட்டேன். தீர்மானம் எடுங்க. மனுஷரை பிரியப்படுத்தாதீங்க. பவுல் கேட்குறாரு, நான் மனுஷரையா பிரியப்படுத்துகிறேன், நான் தேவனை பிரியப்படுத்துகிறேன்றாரு. அப்படி நம்மளும் சொல்லணும். சத்தியம்னு போதிங்க. சத்தியத்தை சொல்லுனாலும் சத்துருவானாலும் பரவாயில்ல, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கணும். காணிக்கைக்காக தசமாவத்துக்காக நம்ம மாற்றி போதிக்கக்கூடாது. பரவாயில்ல, அவங்க எங்கேயும் கொடுத்துட்டு போகிறாங்க, அவங்களுக்கு பிடித்தமான இடத்துல கொடுத்துட்டு போகிறாங்க, பரவாயில்ல, வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழி அடைச்சா நான் 7 வழியை உங்களுக்கு திறப்பார். நான் அந்த ஊழியத்தில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் தீர்மானம் எடுப்பாங்க, நான் மாதம் என்னால் இயன்றதை தருவேன்னு கொஞ்சம் அனுப்புவாங்க. அப்புறம் திடீர்னு என்னென்ன அனுப்ப மாட்டாங்க, எனக்கு வேறு செலவு வந்துருச்சு அப்படி இப்படிம்பாங்க. தீர்மானம் எடுத்ததை மாற்றிடுவாங்க. பிறகு கொஞ்ச நாள் ஆயிரும், வருஷம் ஆயிரும், 2 வருஷம் ஆயிரும். அப்புறம் திருப்பி போன அடிப்பாங்க. எனக்கு சாரிம்மா, நான் தீர்மானம் எடுத்ததை விட்டுட்டேன், எனக்கு ஆண்டவர் உணர்த்திட்டாரு, சரியான அடி கொடுத்துட்டாருமாங்க. அது உங்கள் பாடு, ஆண்டவருடைய பாடு. நீங்கள் எடுத்த தீர்மானத்தை நீங்கள் உறுதியாக இருக்கணும். அப்படிமே நான் எடுத்த தீர்மானத்தை நான் உறுதியாக இருக்கிறேன். உறுதியாக இருக்கணும். அவன் வில் உறுதியாக இருந்ததுன்னு யோசேப்பில் வாசிக்கிறோம், ஆதியாமத்தில் வாசிக்கிறோம். அப்போ யோசேப்பு குறித்து அதை வாசிக்க முடியும். இவங்களை பாருங்கள், அதை ஒரு தீர்மானம் எடுத்ததுனால அசிச்சைப்பட மாட்டேன், தீட்டுப்பட மாட்டேன், பொல்லாங்க நான் தேட மாட்டேன், ஆண்டவருக்கு பிடிக்காதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் எடுத்தனால அவங்களுக்கு பாருங்கள் நல்ல ஞானத்தை தந்தார். எல்லா எழுத்துலையும் வல்லவராக மாற்றினார். 2வது 3வதாக
வேலையில் செலக்ட் ஆனாங்க. 4வதாக நம்ம பார்க்கும்போது அவங்கள ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனை தானியேலை சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லும் விசேஷ வரத்தை கொடுத்தார். விசேஷ வரத்தை கொடுத்தார். பாருங்க, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கி சொல்லுவாங்க எனக்கு ஒரு வரம் கூட இல்லை, அநேகர் சொல்லுவாங்க எனக்கு எனக்கு கனிகளும் இல்லை வரங்களும் இல்லை அப்படிம்பாங்க. 9 கனிகளையும் நம்ம கொடுக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். 9 வரங்களையும் நம்ம பெற்று, வரங்கள் யாருக்காக? நம்முடைய புரோஜனத்துக்காக கொடுக்குறாரு. நமக்கு அந்த வரங்களை பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும். தானியேல் பயன்படுத்தினாரா? பயன்படுத்தினார். பாருங்க, அந்த வரங்கள் நிமித்தம் சொப்பனத்தை பார்க்குற, அர்த்தம் சொல்லுகிற அந்த வரத்தை அவர் கேட்டு பெற்றுக்கொண்டார். அதுக்கு பின்பு பாபிலோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அது அர்த்தத்தையும் சொல்லணும், சொப்பனத்தையும் சொல்லணும். கல்தேர் சோசியர்லாம் சொல்ல முடியாமல் போச்சு, மந்திரவாதிலாம் சொல்ல முடியாமல் போச்சு. அடுத்து இவர் கரெக்டாக என்ன செய்கிறார்? சொல்கிறார். உடனே பாருங்கள், அவருக்கு ஒரு பதவி ப்ரொமோஷன் வருது. தீர்மானம். அடுத்த ஸ்டெப்புக்கு போனீங்கன்னா, அப்போ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஒரு பெரிய சோதனை வருது. ராஜா ஆர்டர் போடுறாரு, ஒரு மாத்தைக்கு எந்த தேவர்களையும் நீங்கள் வணங்கக்கூடாது. அந்த நாட்டில் அந்த நேரம் சட்டம் போட்டது அப்படி. நம்ம நாட்டில் லாக்டவுன் நேரம் ஒரு கோயிலும் திறக்கலை, நம்ம எங்கேயுமே போகலை, எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருந்தோம். அது மாதிரியா எந்த கோயிலுக்கும் நீங்கள் போகக்கூடாது, எந்த சாமியும் கும்பிடக்கூடாது. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட தான் வரணும். அந்த ராஜா ஆர்டர் போடுறார், அந்த பாபிலோன் அதிபதி. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தாங்க, தானியேல் என்ன எந்த தெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னு ஆர்டர் போடும்போது, இந்த தானியேல் தன் வழக்கத்தின்படியே தீர்மானம் எடுத்துட்டார்ல. அவர் 3 வேளை ஜெபிப்பேன்னு தீர்மானம் எடுக்கிறாரு. நீங்கள் எத்தனை மணி நேரம் ஜெபிப்பேன்னு தீர்மானம் எடுக்கிறீங்க? 3 வேளை ஜெபிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால அவர் தொடர்ந்து ராஜா கட்டளை மீறி அந்த எருசலேம் பலகனில் திறந்திருக்க 3 வேளையும் ஜெபிக்கிறார். எல்லாரும் பார்த்துக்கங்க நான் ஜெபிக்கிறதுன்னு சொல்கிறாரு. அவர் மறைமுகமாக ஒன்றும் ஜெபிக்கலை. மனுஷருக்கு பயப்பில்லை. ஏன்னா மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அவருக்கு தெரியும், நான் கர்த்தருக்கு பயந்து 3 வேளை ஜெபிக்கிறேன்னு ஜெபம் பண்ணார். அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினார். அதனால நடந்தது என்ன? சிங்கக்கவி வந்தது. சிங்கக்கவியில் 6ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். தானியேல்ல சிங்கக்கவியில் கொண்டு போய் போடுறாங்க. ஆனால் சிங்கத்தின் வாய் ஆண்டவர் கட்டினார். அந்த ராஜாவுக்கு தூக்கமே வரல. தரியு ராஜாவுக்கு நைட்டெல்லாம் அவர் புலம்புறாரு. ஆனால் இவர் நிம்மதியாக கொரட்டை ஓட்டு சிங்கத்தின் மேலே நல்ல கால் கை வச்சு நல்லா சூப்பராக படுத்து உறங்குறார். அவர் காலையிலே அலறிக்கிட்டு ஓடியாராரு. உன்னதமான தேவனுடைய தாசனாகிய தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவனை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? அவர் சொல்கிற, ஆம் அரசரேங்கிறார். ஆம் ராஜா, ஏன்னா நான் ராஜாவாகி உமக்கு எந்த கேடு நான் செய்யலை. நான் ஜெபந்தான் பண்ணேன், வேற ஒன்றும் செய்யலை. அது மாத்திரமல்ல பாருங்க, அதே போல் நான் யாருக்கு எந்த கெடுதலும் நான் பண்ணலை. நான் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தேன், குற்றமற்றவனாக காணப்பட்டேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சௌரியே, தானியேல் கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருக்கும்படி தீர்மானம் பண்ணினான். செபிக்கணும் 3 வேளைன்னு தீர்மானம் பண்ணினான். தீட்டுப்பட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் பண்ணினான். நீங்கள் நாளும் ஒரு தீர்மானம் எடுப்பது ரொம்ப அவசியம். அதே போல் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, நீ வைத்திருக்கிற இந்த 60 அடி உயர சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் வணங்க மாட்டோம். இந்த உயரமான சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். அது பெரிய இடத்துல சமபூமியில் நிறுத்தப்பட்டது. எல்லாரும் வந்து அதை வணங்கணும்னு சொல்லி அந்த நாட்டுக்கே ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் இந்த 3 பேரும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன செய்யலை? அதை நாதசுரம், மியூசிக், கொட்டு, மேளம் முழங்கும் போது எல்லாரும் வந்து அதை தாள பணியணும் அந்த விக்கிரத்தை. ஆனால் இவங்க 3 பேர் வரவே இல்லை. உடனே அதை வணங்கலைன்னா அக்னி சூளை 7 மடங்கு அதிகரிக்கப்படும். இப்போ 1 லாரி விறகு போட்டு அனலை உண்டாக்குறாங்கன்னா 7 லாரி போடணும். அப்போ அவ்வளவு ராஜா அவ்வளவு கோபமாக இருக்கார் நேபுகாத்நேச்சார். அப்போ அங்கே நம்ம பார்க்குறோம் என்ன நடந்துச்சு. இவங்களை தூக்கி கோபத்தில் அந்த ராஜா போட சொன்னார். அக்னி சூளையில் கட்டி போட்டாங்க. அந்த கட்டி போட்ட அத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அந்த அனல் தாங்க முடியாமல். ஆனால் இவங்களோட யார் உலாவினா? ஆண்டவர் உலாவினார். அவங்க என்ன தீர்மானம் எடுத்தாங்க? நான் ஆண்டவரை தவிர வேறு எந்த தேவர்களையும் வணங்க மாட்டேன், எந்த மனுஷங்களையும் விழுக மாட்டேன், எந்த தேவர்களையும் வணங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அதனால ஆண்டவர் அவர்களோடு உலாவினார். அந்த ராஜா சொல்கிறாரு, அக்னி சூளையில் போட்டது 3 பேர் தானே, இப்போ நான் 4 பேராக பார்க்குறேன். ஆண்டவர் அக்னி சூளை பற்றாதபடி
அவர் கூட உலாவுகிறார். பைபிளில் இருக்குல்ல, நான் தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவை உண்மையில் புரளுவதில்லை, அக்கினியில் போடப்படும் போது நீ வேகாதிருப்பாய். அந்த வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் முடி கூட கருகலை. உடனே ராஜாவுக்கு பயம் வருது. என்னடா நம்ம 3 பேர் போட்டால் இப்போ 4 பேர் இருக்காங்களே. ஏற்கனவே தூக்கி போட்ட எல்லா காவலர்களும் மரித்து போனாங்க. ஆனால் அவனுக்கு அது வேற ஒரு பயம் இருக்குது. அடுத்த பையன் என்னாச்சு, இவங்களோட 4 பேரில் வர்றாங்க அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சுன்னா, அந்த அவங்கள வெளியே கொண்டு வான்னு சொல்லும்போது பாருங்கள், அப்போ அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, அவங்கள மறுபடியும் செக் பண்ணுறாங்க எல்லா அதிகாரிகளும். ஒன்றும் இல்லை, அவங்க ட்ரெஸ்ஸு கருகலை, முடி கூட கருகலை. பார்த்தீங்களா, அவங்க தேவன் அவங்களோடு பட்சிக்கிற அக்கினியாக இருந்தார். நம்ம தேவன் அக்கினி சுவாலையானவர், அவர் அக்கினிமயமான கண்களை உடையவர். ஆகவே இந்த அக்கினி அவங்கள சேதப்படுத்தவில்லை. அவங்க என்ன தீர்மானம் எடுத்தாங்க, நான் ஆண்டவரை தவிர வேறு எதையும் சேவிக்க மாட்டேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்க அருமையான சகோதரி, நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. முதல்ல தீட்டுப்பட மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அடுத்தபடி நான் மனுஷருக்கு பயப்பட மாட்டேன், ஆண்டவருக்கே பயப்பட ஒரு தீர்மானம் எடுங்க. இதேபோல் நான் எந்த விக்கிரங்களையும் காலில் நான் விழுக மாட்டேன், ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்கு பதவி பிரமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும், கூட்டிகிட்டே இருப்பார் ஆண்டவர், கூட்டிகிட்டே இருப்பார். கர்த்தருக்காக நம்ம வைராக்கி எடுக்கிறோம். எப்படி யோபு சொல்கிறார், நான் கொன்று போட்டால் நம்புவேன், அந்த தீர்மானம் எடுக்கணும். அதனால தான் ஒரு இழந்ததான் ரெட்டிவாக பெற்றுக்கொண்டார். எஸ்தர் செத்தால் சாகுறேன்னு தீர்மானம் எடுத்து என்ன செஞ்சா, அந்த ராஜா அரண்மனைக்குள்ளே பிரவேசித்தா. ஆகாஸ்வர் ராஜா அரண்மனைக்குள்ளே யாரும் போக முடியாது. இவா சட்டத்தை மீறி போனான், தீர்மானம் எடுத்துட்டா, நான் செத்தாலும் சாகுறேன்னு. ஆண்டவர் சொன்னார், ஒரு பின்னை வர விரும்பினார் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு வர தீர்மானம் எடுக்கணும். இப்படிப்பட்ட தீர்மானங்கள் நம்மளை அந்த பூமியில் வாழ வைக்கும், ஆசீர்வதிக்கும், நமக்கு நித்திய ஜீவனை தரும். அது மாத்திரமில்ல, நம்மளை அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் வைப்பார். தலையை தாழ்த்தி ஜெபம். பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தீர்மானம் கர்த்தருக்குள்ளே எடுக்கிற ஒரு தீர்மானம் ரொம்ப முக்கியம். ராகா தீகாராவா ஷபா லாபாராவா. ஆண்டவரே, மனுஷருக்கு பயந்து கர்த்தருக்காக எடுத்த தீர்மானங்களை மாற்றி அமைச்சிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். ஆண்டவரே, பூமியில் உயர்ந்த தலங்களில் அவங்க 4 பேரை ஏறி பண்ணினீரே, ஆசீர்வதித்து உயர்த்தினீரே. ஆண்டவரே, மறைபொருள் வெளிப்படுத்துகிற ஆவி அந்த தானியேலுக்குள்ளே இருந்ததே, இதை கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொரு மேலும் மறைபொருள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த தேவ ஆவினால் நிரப்புக. தேவனுடைய கரை ஒவ்வொரு தொடட்டு ஆண்டவரே. யாராவது தீர்மானத்தில் தவறினாங்களா, ஒரு விஷயம் மன்னித்து பழையபடி உமக்கு ஒரு பரிசுத்த தீர்மானம் எடுக்க, உமோடு ஒரு உடன்படிக்கை பண்ண ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமும் மாற கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப, தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைசாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850.